உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் எனக்கு தெரியாம எத்தனை விஷயத்தை மறைக்க போறீங்க? ஐயோ பாரதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறமா? நாங்க தான் ஏற்கனவே நடந்த தப்பு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டோம்ல. அது வேணும்னு நடக்கல பாரதி. அது அன்னைக்கு இருந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எங்களுக்கு வேற வழி தெரியல. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு பாரதி. காலம் முழுக்க நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். நன்றி கடன் பட்டிருக்கீங்களா? நன்றின்ற வார்த்தைக்கு முதல்ல உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. அது உங்க வாயால கேக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. நீங்க பண்ணதெல்லாம் எனக்கு துரோகம் மட்டும்தான். மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒத்த ஆளா நின்னு என்ன துரோகத்தாலே அடிச்சிருக்கீங்கல்ல. ஐயோ, ஆதியோட காதல், உங்க அன்பு, இந்த வாழ்க்கை அத்தனையும் போய் அப்பட்டமான போய் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு உங்களால எப்படி சாதாரணமா இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்கள யாரு? கேவலம் உங்க பையன் உயிரோட இருக்கணும்னு எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கீங்க. இத பண்றப்போ இதால இன்னொரு குடும்பம் பாதிக்கப்படுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பாரதி, வார்த்தையாலேயே என்ன கொல்லாதம்மா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நான் என்ன பிராயச்சித்தம் பண்ணா உன் கோபம் தீரும்னு சொல்லு. அது எதுவா இருந்தாலும் நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். நீயும் தமிழும் எங்க கூட இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சூப்பரா நடிக்கிறீங்கம்மா. இதெல்லாம் பார்த்து நம்பிதானே இவ்வளவு நாள் நான் ஏமாந்து போயிட்டேன். என்ன சொன்னீங்க? என்ன பிராயச்சித்தம் வேணாலும் பண்றேன்னு சொன்னீங்கல்ல. ஒரு உயிரை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா போன வாசுவோட உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? என்ன குழப்பமா இருக்கா? அப்படிதான் இருக்கும். நல்ல விஷயம் ஏதாவது பண்ணா என்ன பண்ணோன்னு ஞாபகம் இருக்கும். கெட்டது பண்ணா மறந்துதான் போயிருக்கும். இன்னும் புரியல. தெளிவாவே சொல்றேன், கேட்டுக்கோங்க. பொண்டாட்டி குழந்தைன்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த வாசுவை கொன்னு அவனோட இதயத்தை எடுத்து உங்க பையனுக்கு வச்சிருக்கீங்களே, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஐயோ, பாரதி, என்னம்மா நீ பேசுற? யார் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொன்னது? இங்க பாரு பாரதி, நீ எல்லாரையும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கல பாரதி. கொலை பண்ணோன்னு ரொம்ப சாதாரணமா சொல்ற. இல்லம்மா, உன்கிட்ட யாரும் தப்பா சொல்லி உன்னை குழப்பி விட்டுருக்காங்க. சத்தியமா அதெல்லாம் ஒரு துளி கூட உண்மையே இல்ல. போதும், நிறுத்துங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு உங்களை நம்புறதுக்கு நான் ஒண்ணு பழைய பாரதி இல்ல. மொத்த உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். பயங்கரமா நடிக்கிறீங்க. இந்த நடிப்பு தானே உண்மைன்னு இவ்வளவு நாளா நான் நம்பினேன். எனக்கு எவ்வளவு பெரிய முட்டாளு நினைச்சிருந்தா அம்மாவை பையனும் சேர்ந்து எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருப்பீங்க. ஐயோ பாரதி, நாங்க இங்க நல்லா இருக்கிறதுக்கு நல்லா இருந்த ஒரு குடும்பத்தையே சதிச்சிருக்கீங்க. பணம் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாங்கிற தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? நீங்கெல்லாம் மனுஷங்க நினைச்சு உங்க கூட இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கேன் பாருங்க. இப்பதானே தெரியுது நீங்கெல்லாம் மனசாட்சி இல்லாத மிருகங்கள்னு. இல்ல, மிருகம்னு சொல்லி மிருகத்தை நான் அசிங்கப்படுத்த விரும்பல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.